ஃப்ரெண்ட்ஸ் தெண்டலே மெல்ல பேசுகின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனலான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். பரமன் இளமதியோடைய கல்யாணத்தை எல்லாரும் சதி செஞ்சு இப்போ நிறுத்திட்டாங்க. பரமனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. இளமதி அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க. கலாமா அந்த பக்கத்து பெரிய ஒரு யோசனையோட குழப்பத்தோடு அவங்க போயிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இளமதி கிட்ட பார்த்தா குமரேசன் காந்திமதி எல்லாரும் பரமனை பற்றி ரொம்ப தப்பாக பேசான பேச்சு பேசி மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பரமன் சம்மந்தமாக இருக்கிற பொருளெல்லாம் வெளியில் போட்டு காந்திமதி எரிச்சிடுறாங்க. இனிமேல் பரமனுக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் நடந்துகிட்டு இருக்கும்போது லீலா சும்மா இருப்பாங்களா? லீலா அவங்க பங்குக்கு ரவுடியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பேசணுமோ பேசுகிறாங்க. மைனாவும் அவங்களுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நர்மதா மட்டும்தான் பரமனுக்கு சப்போர்ட் பண்ணி இளமதியை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இளமதி எதுவும் பேசாமல் அமைதியாக தான் இருக்காங்க. இப்படியா எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் ரூமில் இளமதி இருக்காங்க. இளமதிக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ நர்மதா சமாதானம் சொல்லி பேசும்போது இப்போ இளமதி செம்ம பெரிய ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்னன்னா கல்யாண மண்டபத்தில் நடந்த எல்லா விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக பரமன் அசோகோ கொலை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது நான் நம்புகிறேன். அது இல்லாமல் பரமன் என் மேலே சத்தியம் பண்ணும்போது நான் அதை உண்மையாக நம்புகிறேன். பரமனை நான் பார்த்தேன். ஆனால் இது எல்லாத்துக்கு பின்னாடி கண்டிப்பாக கலாமாவோட வேலை இருக்குது. ஏன்னா கலாமாவோட முகத்தை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம பெரிய ஒரு விஷயத்தை சொல்லி, ஆனால் நான் இந்த விஷயத்தை அங்கே சொன்னேன்னா வேறு மாதிரி விஷயம் நடந்திருக்கும். எல்லாரும் என்னை வெறுத்திருப்பாங்க, பரமன் என்னையும் பிரிச்சிருப்பாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு நான் பரமனை பார்த்து உடனே இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்லணும்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாக தாலியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அழுது பரமன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இளமதி பேசுகிறாங்க. இப்போ தான் நர்மதாவுக்கு கொஞ்சம் சமாதானம் ஆகுது. சம கதையில் பெரிய ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குற மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா நடந்த எல்லா விஷயத்தையும் இப்போ கலாமா யோசித்து பார்க்குறாங்க. யார் அதாவது குமரேசன் காந்திமதியோட பையன் தான் அவன் அதாவது அசோகா அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் யோசிக்கிறாங்க. என்ன நடந்துச்சுங்கிற ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறாங்க. இப்போ தான் அந்த அரசியல் தலைவரோட மகன் இருக்கான்ல ராகுல், அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அசோக்குங்கிற ஒருத்தன் என்னோட டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை காலி பண்ணுன்னு சொல்லும்போது அவர் எலெக்ஷன் நேரம் இந்த நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக கலாமா வந்துடுறாங்க. கலாமா இந்த விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தலைவர் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அந்த ராகுல் கிட்ட கலாமா என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் பரமன்ட்ட சொல்கிறேன். பரமன்ட்ட ஃபோன் அடிக்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும், நேற்று முந்தின நாள் எபிசோடில் பார்த்தோம்னா பரமன் கரெக்டாக அந்த கோயிலுக்கு வரும்போது அங்கே தான் ஒரு திருடனை துரத்திட்டு போகிறதுனால கலாமா அடித்த ஃபோனையும் பரமன் எடுக்கலை. அந்த நேரத்தில் கலாமா வேறு ரவுடிங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த அசோக்கோட ஃபோட்டோவை அனுப்பி தூக்கிட்டு வந்துருங்க, இந்த மாதிரி அவனுக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. கூட ராகுலையும் கூப்பிட்டுக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தோம்னா வேறு ரவுடிங்கெல்லாம் கரெக்டாக அந்த அசோக்கை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு அந்த மாதிரிலாம் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ அந்த இடத்துல பார்த்தா அந்த ராகுல் அந்த தலைவரோட பையன் அசோக்கை போட்டு, அதாவது வெளியில் தாலி வாங்க வந்த அசோக்கை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த ராகுல் அசோக்கை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அடித்ததுக்கப்புறம் இப்போ கலாமா போது நீ அடிக்கணும்னு மட்டும்தான் நான் சொன்னேன், வா போகலாம் அப்படிங்கும்போது இல்லை இவனை காலி பண்ணுன்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து மிரட்டுறாங்க. இப்போ கலாமாவுக்கு ரொம்ப பயம் வந்துடுது. எப்பா நீ அடிக்கணும்னு தானப்பா சொன்னேன், என்னப்பா துப்பாக்கிலாம் வச்சு பயமுறுத்துறேன்னு சொல்லும்போது அசோக் கெஞ்சிறாரு, இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் விட்டுருங்கடா, எனக்கும் இளமதிக்கும் கல்யாணம்னு சொல்லும்போது இப்போ அந்த துப்பாக்கியை பிடுங்கிறதுக்காக கலாமா அசோக்கோட ராகுலோட கையிலேருந்து அந்த தலைவரோட மகன் கையிலேருந்து இப்படின்னு பிடுங்கி தானே இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தா கடைசியில் கலாமாவோட கைப்பட்டு கலாமாவை தான் அதை ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ணும்போது பார்த்தோம்னா அதுலேருந்து புல்லட் போய் ராகுல் மேலே, அதாவது அசோக் மேலே பட்டு அவர் இறந்துடுறாரு. இதை செஞ்சதே பார்த்தோம்னா கலாமாவாக தான் இருக்குது. இப்போ நாளைக்கான எபிசோடில் என்னங்க அப்படிலாம் சுட்டுட்டீங்க அப்படி இப்படின்னு ராகுல் சொல்லி துப்பாக்கியை போட்டு ஓடிடுவாங்களாட்டிருக்கு. இந்த இடத்துல பரமன் வர்றதை இவங்களுமே பார்த்துருவாங்களாட்டிருக்கு. பார்க்கலாம் கதையை எப்படி செம ட்விஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு. உண்மையிலுமே இன்றைக்கான எபிசோட் செம பரபரப்பான எபிசோட் அப்படின்னு தான் நமக்கு புரியுது. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்குது, எப்படி கதையை கொண்டு போகிறாங்கிறத தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.